Dear students, welcome back to Nurses Profile Channel. 2024 academic year-க்கான துணை மருத்துவ படிப்புகளுக்கான விண்ணப்பங்கள் எப்போ ஓபன் பண்ணுவாங்க, எப்படி ஓபன் பண்ணுவாங்க, எங்க ஓபன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது பத்தியும், எந்த டேட்ல இந்த அப்ளிகேஷன் ஓபன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்குது அப்படிங்கிறது பத்தியும் தான் நம்ம பார்க்க போறோம். துணை மருத்துவ படிப்புகள் அப்படிங்கும்போது டிகிரி கோர்சஸ் வரும், அதாவது பிஎஸ்சி ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதைதான் வந்து அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம், பிபிடி, பிஎஸ்சி ஓடிஏடி, கார்டியக் டெக்னாலஜி அண்ட் உங்களுக்கு உள்ள அதர் கோர்சஸ் லைக் கிளினிக்கல் நியூட்ரிஷன், நியூரோ எலக்ட்ரோபிசியாலஜி இதெல்லாமே வந்து பிஎஸ்சி டிகிரி ப்ரோக்ராமுக்கு அண்டர்ல வரும். அதே மாதிரி டிப்ளமோ கோர்சஸும் என்ன செய்வாங்க அப்படின்னா கவுன்சிலிங் வந்து நடத்துவாங்க. இந்த டிப்ளமோ கோர்சஸ்ல ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங், டிஃபார்ம், டிஎம்எல்டி, டிஆர்டிடி, டிஆர்டிடி இந்த மாதிரிப்பட்ட கோர்சஸ் எல்லாம் வரும். இனி கொஞ்சம் 1 இயர்க்கான சர்டிபிகேட் கோர்சஸ் நடத்துவாங்க. ஸோ இந்த கோர்சஸ்க்கெல்லாம் ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஓபன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அப்ளிகேஷன் ஓபன் ஆகி கவுன்சிலிங் நமக்கு எப்ப நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, காலேஜுக்கு நம்ம எந்த டைம்ல வந்து போய் ரீச் ஆகலாம் அப்படிங்கிறது பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்மளோட சேனல் நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்ல வைங்க. முதல் விஷயம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த டிகிரி கோர்சஸா இருந்தாலும் சரி, டிப்ளமோ கோர்சஸா இருந்தாலும் சரி, சர்டிபிகேட் கோர்சஸா இருந்தாலும் சரி, நீங்க எந்த ஒரு மெடிக்கல் காலேஜுக்கும் டைரக்டா போய் அப்ளிகேஷன் கொடுக்க முடியாது. ஆன்லைன்ல தான் என்ன செய்யணும் அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணணும். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு நடத்தக்கூடிய இந்த கவுன்சிலிங்கான அப்ளிகேஷன் வந்து வெப்சைட் மூலமா லிங்க் நமக்கு கொடுப்பாங்க. அந்த லிங்க்ல தான் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அப்ளை பண்ணணும். அதனாலதான் நான் சொல்றேன், நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணுங்க. இந்த அப்ளிகேஷன் ரிலீஸ் ஆகும்போது எப்படி நீங்க அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத என்ன செய்வோம் அப்படின்னா நம்மளோட சேனல்ல வந்து கைட் பண்ணுவோம். சரி, இப்போ நம்ம எப்போ வந்து இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓபன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். சோ இப்போ நீங்க பாக்குறது 2023-24 வருடத்திற்கானது, அதாவது கடந்த வருஷம். போன வருஷம் இந்த அப்ளிகேஷன் எப்போ ஓபன் பண்ணிருக்காங்கன்னா 16/6/2023, அதாவது நமக்கு எந்த மந்த் ஓபன் பண்ணிருக்காங்க, 6வது மாசம்னா ஜூன் மாசம் என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஓபன் பண்ணிருக்காங்க. சோ ஜூன் மாசம் 16ஆம் தேதி ஓபன் பண்ணிக்கிட்டு க்ளோசிங் டேட் என்னைக்கு கொடுத்திருக்காங்க, அதே ஜூன் மாசம் 28/6/2023 க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 12 நாள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா டைம் கொடுத்திருக்காங்க. அதே இது அதுக்கு முந்தின வருஷம் 2022-23 எப்ப பண்ணிருக்காங்க அப்படின்னு பாருங்க, ஜூலை எண்ட்ல வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. 26/7/2022 க்ளோசிங் டேட் பாருங்க, ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை டைம் கொடுத்திருக்காங்க. சோ 2022வது வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது 2023 என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா சீக்கிரமாவே நமக்கு வந்து அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிருக்காங்க. நமக்கு எப்போ ஓபன் பண்ணிருக்காங்க, ஜூன் மாசம் ஓபன் பண்ணிருக்காங்க. சோ அந்த வகையில பார்க்கும்போது இந்த வருஷமும் அப்ளிகேஷன் வந்து நமக்கு ஜூன் மந்த் என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா ஓபன் பண்ணிடுவாங்க. ஜூன் மந்த் ஃபர்ஸ்ட் வீக் இல்லைன்னா செகண்ட் வீக்ல நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எதிர்பார்க்கலாம். சோ இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் எப்போ நமக்கு இந்த அப்ளிகேஷன் ஓபன் ஆகும் அப்படிங்கிறது. சோ அப்ளிகேஷன் நமக்கு வந்து ஜூன் மந்த்ல ஓபன் ஆகும். ஏனி அப்ளிகேஷன் ஓபன் ஆயிடுச்சுன்னா கவுன்சிலிங் நமக்கு எப்ப நடக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம். சோ 2022-23 போன வருஷம் 2023-24 அகாடமிக் இருக்கு நமக்கு எப்ப கவுன்சிலிங் நடந்திருக்குது அப்படின்னா 14/8/2023 அன்னைக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கவுன்சிலிங் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. சோ அப்ளிகேஷன் வந்து நமக்கு எந்த மந்த், ஜூன் மந்த் ஓபன் பண்ணிட்டாங்க. ஆனா கவுன்சிலிங் வந்து நமக்கு எப்பதான் நடத்திருக்காங்க, ஆகஸ்ட் மந்த்ல தான் நடத்திருக்காங்க. ரிப்போர்ட்டிங் டேட்னா என்னன்னா காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணக்கூடிய டேட். சோ காலேஜ்ல போய் ஆகஸ்ட் மந்த் எண்ட்ல என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க. இதே இது நம்ம வந்து அதுக்கு முந்தின வருஷம் 2022-23 இயர் எடுத்துக்கிட்டோம்னா ஆகஸ்ட்ல கூட நமக்கு கவுன்சிலிங் நடக்கல. செப்டம்பர் மந்த் தான் கவுன்சிலிங் நடந்து அக்டோபர்ல தான் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணிருக்காங்க. சோ ஒவ்வொரு வருஷம் போக போக நம்மளோட ஆன்லைன் அப்ளிகேஷன், தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ்ல டேட் என்ன செஞ்சிட்டு இருக்காங்கன்னா சீக்கிரமா தான் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா சீக்கிரமா அப்ளிகேஷன்ஸ் முடிஞ்சு கவுன்சிலிங் முடிஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜ்ல போய் கிளாஸஸ் வந்து சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணணும், ரொம்ப டிலே ஆகக்கூடாது அப்படிங்கறதுக்காண்டி எவ்ரி இயர் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னா ஏர்லியரா தான் இந்த கவுன்சிலிங் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த வருஷம் 2024வது வருஷத்துக்கும் நமக்கு பாத்தீங்கன்னா நமக்கு ஜூன் மந்த், அதாவது ஜூன் ஸ்டார்டிங்ல என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் ஓபன் ஆகி ஜூலை எண்ட்ல உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் நடந்து ஆகஸ்ட்ல நீங்க காலேஜ் போய் ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. எனிவே எக்ஸாக்டா இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் எப்போ ஓபன் ஆகுது அப்படிங்கிறது நம்ம வந்து எக்ஸாக்டா சொல்ல முடியாது. அப்ளிகேஷன்ஸ் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் நீட்டோட எக்ஸாம் முடிஞ்சு நீட்டோட ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஓட அப்ளிகேஷன்ஸ் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா துணை மருத்துவ படிப்புகளுக்கான அப்ளிகேஷன்ஸ் ஓபன்
ஓபன் பண்ணுவாங்க. சோ இந்த அப்ளிகேஷன்ஸ் ஓபன் பண்ணும்போது நியூஸ் பேப்பர்ல பெரிய அளவுல என்ன செய்வாங்க அப்படின்னா விளம்பரப்படுத்துவாங்க. சோ எல்லாருக்குமே தெரியணும் அப்படிங்கறக்காண்டி நியூஸ் பேப்பர்ல என்ன செய்வாங்க அப்படின்னா விளம்பரம் கொடுப்பாங்க. சோ நியூஸ் பேப்பர் உங்களுக்கு ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னா நர்சஸ் ப்ரொஃபைல் அப்படிங்கிற நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணுங்க. நம்மளோட சேனல்ல அப்ளிகேஷன்ஸ் வரும்போது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு உங்களை கைட் பண்ணி இந்த கவுன்சிலிங்கை நீங்க நல்ல முறையில அட்டன் பண்ணி நீங்க காலேஜ் போய் ரீச் ஆகுது வரைக்கும் நம்மளோட சேனல்ல உங்களை வந்து கைட் பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.